இன்னைக்கு வீடியோவில் ஒரு குயிக்காக சூப்பராக டேஸ்டியாக ஒரு பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னி இட்லி, தோசை, சப்பாத்தி கூட அட்டகாசமாக இருக்கும். இது செய்கிறதும் ரொம்ப சுலபம். இது ஒரு ஹெல்த்தியான சட்னி. பூண்டு பற்றி எல்லாருக்குமே தெரியும், அது எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்றது. டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 20 பூண்டு பல்லு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 5-6 வரமிளகாய், இது வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சின்ன துண்டு புளி, 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு தேவையான அளவு இதையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இன்னும் நைஸாக பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதை தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு, நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டு இதையும் நல்லா பொன்னிறமாக செவக்கட்டும். 4 சின்ன வெங்காயம், 4 பூண்டு பல் இதே மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம். வரமிளகாய் கிள்ளி போட வேணாம், அப்படியே முழுசாக சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி காரமாக இருக்கும். 4 பூண்டு பல் கட் பண்ணி வச்சுருந்தால அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா செவக்கணும். 4 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா பொன்னிறமாக செவக்கட்டும். கருவேப்பிலை 2 கொத்து அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். அப்படியே நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ பாருங்கள் என்னெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு. இப்போ வந்து சட்னி ரெடி ஆகிடுச்சு. வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரம் கம்மி பண்ணிக்கோங்க. இது சுகர் சேர்த்துருக்கனால கொஞ்சம் மைல்டு ஸ்வீட் டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.